விவசாயம்தான் எதிர்காலம். உலகில் மிகப்பெரிய பணக்காரரான பில்கேட்ஸ் நேரடியாக விவசாயத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதன் பின்னணி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். விவசாயிகள் கணக்கு பார்க்காமல் உழைத்த காலம் சென்று தற்போது கணக்கு பார்க்கும் பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். கணிக்க முடியாத வானிலையால் திடீரென கொட்டும் மழை, செலவுகள் அதிகரிப்பு, ஆட்கள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறி கொண்டிருக்கும் நிலையில் விவசாயத்தில் நேரடியாக களமிறங்குகிறார் பில்கேட்ஸ். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கும் பில்கேட்ஸ் இன்றைக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய விவசாயி. 2,75,000 ஏக்கர் விவசாய நிலங்களை வாங்கி விவசாயம் செய்து வரும் பில்கேட்ஸ் இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் நடக்கும் வேளாண் கண்காட்சிகளில் கலந்து கொள்கிறார். உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஏன் விவசாயத்தில் கால்பதிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதிற்குள் கேள்வி எழுப்பியதுண்டா? விதை, உரம், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் என அனைத்திலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் காலூன்றி விவசாயிகளின் இரத்தத்தை உறிந்து குடித்துக் கொண்டிருக்கின்றன. போதாக்குறைக்கு விவசாயத்திற்கு கூலியாட்கள் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் கூலி விலை உயர்வு. வேளாண்மையில் எக்கச்சக்க செலவுகள் இருந்தாலும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. பருவம் தவறி பெய்யும் மழை, வறட்சி போன்றவற்றால் விளைச்சலுக்கும் உத்தரவாதம் இல்லை. இதனாலே விவசாயிகள் பலர் தங்கள் பிள்ளைகளை விவசாயம் செய்ய விடாமல் மாற்று தொழிலுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இந்த உண்மையை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். விவசாயம் செய்ய புதிதாக இளைஞர்கள், இளம் பெண்கள் முன் வருவதில்லை என்றும் வேளாண்மை அல்லாத துறைகளுக்கே அவர்கள் செல்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, எது நிறைய வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேளாண் அல்லாத துறையில் இருக்காங்க, அவருடைய வயது என்ன, ஆண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி போயிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேளாண் அல்லாத வேலை வாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேர்வது அப்படிங்கிறதும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் அது மாதிரி வேளாண் அல்லாத வேலைகள் இப்போ கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, வேளாண் அல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகள் செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுலேருந்து நமக்கு தெரியுது. ஒன்று, வேளாண் துறையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் 365 நாள் வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அந்த இடைவெளியை விட்டு நிரப்பது தான் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த துறையில் இருக்கக்கூடிய திறன் அது என்னென்னா அவ்வளோ சம்பளத்தை அவளால் கொடுக்க முடியாது. இப்போ வேளாண் அல்லாத துறைகள் வரும்போது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை விட சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வேலையை தொடர்ச்சியாக தரக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அதை நோக்கி நகர்த்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, புதிதாக வரக்கூடிய வேலை வாய்ப்பை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனால தான் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்வதற்கு இளைஞர்கள் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வருவதில்லைங்கிறது இதில் தெரியும். விவசாயிகளிடம் தற்சார்பு என்ற எண்ணமும் காணாமல் போய்விட்டது. கிராமமே இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் தமிழக அரசு நகரமயமாதல் திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறி வருகின்றன. எல்லோரும் பணம், பதவி என்று ஓடுவதால் 70% நிலம் தரிசாக மாறிவிட்டது. அதில் பாதி கட்டிடங்களாக மாறிவிட்டன. மிச்சமிருக்கும் நிலத்தையாவது காப்பாற்ற வேண்டுமென்றால் பசித்தால் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் அனைவரும் விவசாயத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கு விவசாயம் செய்ய கற்றுக் கொடுக்காமல் கடைசி தலைமுறையினரே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயம் செய்ய ஆட்கள் கிடையாது. அப்போது இருக்கும் ஆட்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. எல்லோரும் உணவுக்கு கையேந்த வேண்டிய நிலை வரும்போது விவசாயம் முழுவதும் கார்ப்பரேட் கைக்கு சென்று அவர்கள் நிர்ணயிக்கும் விலைக்குத்தான் உங்களுக்கு உணவுப் பொருளே கிடைக்கும். அப்போது உங்களுக்கு குறைந்த விலைக்கு உணவை உற்பத்தி செய்து கொடுத்த ஏழை விவசாயிகள் இருக்க மாட்டார்கள். அதனால்தான்
பில்கேட்ஸ் எதிர்கால லாபமே விவசாயம் என்பதை அறிந்து அதில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் பலரின் மனதில் எழுந்திருக்கிறது. அதனால் மாண்புமிகு விவசாயிகளே, எப்படியாவது தாக்குப்பிடித்து கொண்டு தற்சார்புடன் வாழ்வதற்காகவாவது விவசாயம் செய்யுங்கள். அடுத்த தலைமுறைக்கு மதிப்புமிக்க வேளாண்மையை சொல்லிக் கொடுங்கள். பசி இருக்கிற வரை விவசாயம் அழியாது என்று நம்பிக்கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகளே கடவுளாக இருப்பார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார்மர்ஸ் இயக்கம்.